விஜய் அவர்கள் இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார், நான் தவறுகளை அனுமதிக்க மாட்டேன் என்று. எனவே அதுவே ஒரு நல்ல அறிகுறி. இந்த பகிரங்க அறிவிப்பு தமிழக மக்களிடத்திலே நிச்சயமாக பெரிய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் அது உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசுக்கு உங்களை போன்ற அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் வேண்டும் சொல்றாங்க, நீங்க என்ன வழிகாட்டுறீங்க? நான் மிகச்சிறியவன். என்னுடைய 30 ஆண்டு காலத்தில் ஒரு உறுதியான நேர்மையான போராட்டத்தை நான் நடத்தியிருக்கிறேன். நான் தொடர்ந்து என் சமூகத்திற்காக, என்னை உருவாக்கிய இந்த தமிழ் சமூகத்திற்காக நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பை செய்வேன். நீங்க உங்களை போன்ற ஊடகத்தினருடைய கற்பனை. நீங்கள் நான் சமூக பணியில் ஆர்வம் உள்ளவன். என் தமிழ் சமூகத்திற்காக நான் நிற்பேன். நான் தான் சொல்லிட்டேனே, சமூக பணியில் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்று சொல்லுவேன். ஏற்கனவே 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கனிம வள கொள்ளை எந்த அளவிற்கு ஒரு இந்தியாவினுடைய, ஆசியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய அமைப்பு எவ்வளவு மோசமான ஊழல் மிகுந்த அமைப்பாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிறு துளி கூட நகரவில்லை. நான் இந்த தமிழ் சமூக பணிக்கு அளப்பரிய பங்களிப்பை தொடர்ந்து ஆற்றுவேன். நிர்வாக செயல்பாடுகள் அவசியம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு வல்லுநர்கள் கூறுறாங்க. நீங்க பொறுப்புல இருந்துக்கிறீங்க. இந்த அரசு கையாள வேண்டியது, நிதி சார்ந்து கையாள வேண்டியது எப்படி இருக்கு? நிச்சயமாக அது உண்மை, அது யதார்த்தம். இன்றைக்கு தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தம். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நிதி அறிக்கையிலேயே, பட்ஜெட்டிலேயே அந்த கடனுக்கான வட்டியையே பெருந்தொகையை செலுத்த வேண்டியது என்பதும் ஒரு யதார்த்தம். எனவே மிக சவாலான ஒரு பணி. எனவே செலவினங்களை குறைத்து ஊழலை எல்லாம் அகற்றி நிச்சயமாக உறுதியாக ஒரு அந்த லட்சியத்தோடு பயணித்தால் ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் அகற்ற முடியும். அது அருமை, அவர்களை தான் கேட்கணும். அது அருமை. அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று சொன்னதை நாம் வரவேற்போம். எவ்வளவு காலம் எடுக்கும் என்று அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும்.